10th Maths example 7.4 கொஸ்டினை நம்ம என்ன கொடுத்துருக்காங்கன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாலே ஈஸியாக நம்ம சால்வ் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டினை ரீட் பண்ணிக்கலாம். இஃப் 1 liter ஆஃப் பெயிண்ட் கவர்ஸ் 10 மீட்டர் ஸ்கொயர், ஓகேவா, 1 liter ஆஃப் பெயிண்ட் வந்து 10 மீட்டர் ஸ்கொயரை வந்து பெயிண்ட் பண்ணுறதுக்கு கவர் ஆகுது. ஓகே, ஹவு many liter ஆஃப் பெயிண்ட், அப்போ நம்ம என்ன கேட்டிருக்காங்கன்னா லிட்டர்ஸ், பெயிண்ட்டோட எவ்வளோ லிட்டர் கேட்டிருக்காங்க. ரெக்யூர்ட் டு பெயிண்ட் தி internal and external surface area of a cylinder. அது என்ன internal external, இப்போ நான் ஒரு வீடியோ காமிக்கிறேன், அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சிலிண்டர் டனல் whose thickness is 2 meter. ஓகே, இன்டர்னல் ரேடியஸ் வந்து நமக்கு 6 மீட்டர் கொடுத்துருக்காங்க, ஹைட் வந்து 25 மீட்டர். ஓகே, ஆக்சுவலாக இந்த கொஸ்டினில் வந்து இன்னர் அவுட்டர் அப்படிலாம் கொடுத்துருக்காங்க. இன்னர் அவுட்டர் அதை எக்ஸ்டர்னல் இன்டர்னல் அப்படிலாம் கொடுத்தாங்கனாலே அது வந்து என்னது ஹாலோ சிலிண்டர்னு அர்த்தம், ரைட். அந்த ஹாலோ சிலிண்டர் எப்படி இருக்கும் அப்படின்னா, நான் இந்த ஒரு டயக்ராமில் காமிக்கிறேன் இல்லையா, இந்த மாதிரி தான் நமக்கு அந்த ஸ்ட்ரக்சர் இருக்கும். ஓகேவா, மிடில் பார்ட் வந்து நமக்கு ஓப்பனாக இருக்கும். அந்த சரௌண்டிங் இந்த இருக்குல்ல, இது வந்து திக்னஸ் நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, இது வந்து நமக்கு திக்னஸ்ஸு, இது ஜஸ்ட்டு இந்த மாதிரி ஆங்கிளில் பாருங்கள். ஓகேவா, இப்போ சுற்றி இருக்கலாம் சரௌண்டிங் ஏரியா, அது வந்து அவுட்டர் பாடி, சிஎஸ்ஏ நம்ம சொல்வோம். இப்போ பாருங்கள், உள்ள ஒரு லேயர் ஃபார்ம் ஆகுது, அவுட்டர்லேயே ஒரு லேயர் ஃபார்ம் ஆகுது. அந்த இன்னருக்கு அவுட்டருக்கு இடையில ஒரு திக்னஸ் தெரியுதா, இந்த ஏரியா, இதைப்பட்ட ஏரியா தான் வந்து திக்னஸ்னு கொடுத்துருக்காங்க. இதை இன்னொரு டைரெக்ஷனில் காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல இது வந்து ஒரு ஹாலோ சிலிண்டர் தான். ஏன்னா ஹாலோ சிலிண்டரில் தான் இன்டர்னல் எக்ஸ்டர்னல் நம்ம பார்க்க முடியும். சாலிடில் வந்து இன்டர்னல் எக்ஸ்டர்னல் இருக்காது, மொத்தமாக மூடி இருக்கும். இப்போ சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, ஒரு வாழைத்தண்டு இருக்குது இல்லையா, ஒரு வாழைத்தண்டு சிலிண்டர் ஷேப்பில் தான் இருக்கும். அந்த சிலிண்டர் ஷேப்பில் அந்த மிடில் பார்ட்டை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா நமக்கு எப்படி இருக்கும், இந்த மாதிரி தான் நமக்கு இருக்கும். ஓகேவா, ஓகே, புரியும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த டயக்ராம் ஃபஸ்ட்டு கொஸ்டினில் இருக்கக்கூடிய டேட்டாஸ் நம்ம எழுதிக்கலாமா, என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு ஃபஸ்ட் எழுதிக்கலாம். ரைட் த சொல்யூஷன், கிவன் டேட்டா எழுதிக்கலாம். கிவன் டேட்டா என்னென்ன டேட்டாலாம் கொடுத்துருக்காங்க. ஹைட்ஸ் ஈக்குவல் டு 25 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா, 2 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. திக்னஸ் ஈக்குவல் டு 2 மீட்டர். இப்போ தான் நம்ம சொன்னோம், ஒரு சிலிண்டர் இருந்துச்சுன்னா மிடில் பார்ட் நம்ம கட் பண்ணிட்டோன்னா அந்த அவுட்டருக்கும் மிடிலுக்குள்ள பார்ட் இந்த இடைப்பட்ட பாகம் தான் திக்னஸ். அப்போ நம்ம இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா, இதை எப்படி எழுதலாமா, கேபிட்டல் ஆர் மைனஸ் ஸ்மால் ஆர்னு எழுதலாமா. கேபிட்டல் ஆங்கிறது அவுட்டர் ரேடியஸ் எழுதி, அவுட்டர், இது வந்து இன்னர், அவுட்டர் ஏரியான்னு எழுதிக்கலாம். அவுட்டர் ஏரியா, இன்னர் ஏரியா அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ நமக்கு கொஸ்டினில் திக்னஸ்ங்கிறது மென்ஷன் ஆகுறது கேபிட்டல் ஆர் மைனஸ் ஸ்மால் ஆர். அப்புறமா நெக்ஸ்ட் இன்டர்னல் ரேடியஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க. இன்டர்னல் ரேடியஸ், இன்டர்னல் ரேடியஸ்னால் வேறு ஒன்றும் கிடையாது, ஸ்மால் ஆர். இன்டர்னலாக நம்ம இது ஸ்மால் தானே எடுத்திருக்கோம், அப்போ இன்டர்னல்ங்கிறது ஸ்மால் ஆர். என்ன கொடுத்துருக்காங்க, 6 மீட்டர்னு நமக்கு கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, இப்போ இதுலேருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, சிஎஸ்ஏ ஆஃப் ஏ சிலிண்டர், ஹாலோ சிலிண்டர், அதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சிஎஸ்ஏ ஆஃப் ஏ ஹாலோ சிலிண்டர் தான் கண்டுபிடிக்க போகிறோம். கொஸ்டினில் நமக்கு எப்போதுமே வந்து ஸ்மால் ஆர் தான் நமக்கு தேவைப்படும். அப்போ கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க, ஸ்மால் ஆர் கொடுத்துருக்காங்க. இதுலேருந்து நம்ம என்னென்ன வேல்யூஸ்லாம் கண்டுபிடிக்கலான்னு பார்ப்போம். இது இன்னர் ஏரியா வராது, ரேடியஸ், இது வந்து ஏரியா வராது, ரேடியஸ். ஓகேவா, ஓகே, இப்போ எழுதிக்கலாம். கேபிட்டல் ஆர் மைனஸ் ஸ்மால் ஆர் ஈக்குவல் டு 2 மீட்டர், அப்படி தானே நான் கொடுத்துருக்கல, 2 மீட்டர் கொடுத்துருக்கு. அப்போ இதிலேருந்து கேபிட்டல் ஆர் நமக்கு தெரியாது, ஃபார்முலாவில் நமக்கு தேவைப்படும். ஸ்மால் ஆர் நமக்கு கொஸ்டினில் கொடுத்துருக்கு, ஈக்குவல் டு 2 மீட்டர். அப்போ கேபிட்டல் ஆர் ஈக்குவல் டு 2 + 6 ஈக்குவல் டு 8 மீட்டர். ஓகே, இப்போ நம்ம கொஸ்டினுக்கு வரலாம். அதாவது என்ன கண்டுபிடிக்கணும் ஃபஸ்ட்டு அதை பார்க்கலாம். இஃப் 1 liter ஆஃப் பெயிண்ட் கவர்ஸ் வந்து 10 மீட்டர் ஸ்கொயர், ஹவு many liter ஆஃப் பெயிண்ட் ரெக்யூர்ட் டு பெயிண்ட் த இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் சர்ஃபேஸ். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ இன்டர்னல் எக்ஸ்டர்னல் அப்படின்னாலே இந்த இடத்துல கேபிட்டல் ஆரும் வருது அண்ட் ஸ்மால் ஆரும் வருதுன்னு அர்த்தம். ஓகேவா, கேபிட்டல் ஆரும் கவர் ஆகுது, ஸ்மால் ஆரும் கவர் ஆகுது. அதை எழுதிக்கலாம், ஏன்னா அது வந்து ஹாலோ சிலிண்டர் அதனால். அப்போ எழுதிக்கலாம் சிஎஸ்ஏ ஆஃப் ஹாலோ சிலிண்டர் equal to 2
பை கேபிட்டல் ஆர் வரும், ஸ்மால் ஆர் நமக்கு வரும், அண்ட் ஹைச். இப்போ நம்ம வேல்யூஸ் என்னங்கிறத சப்ஸ்டியூட் பண்ணலாமா? 2 இன்ட்டு 22/7 இன்ட்டு ப்ராக்கெட் கேபிட்டல் ஆர் நமக்கு என்ன கிடச்சிருக்கு 8, ஸ்மால் ஆர் என்ன கிடச்சிருக்கு ஆர், இன்ட்டு ஹைச் வந்து என்ன கொடுத்துருக்காங்க கொஸ்டினில் 25 மீட்டர். ஸோ 25 எழுதலாமா? 25. இப்போ இதில் எதாவது கட் ஆகுமா? 10, 14 ஆமாம் கட் ஆகும். இது இன்னும் கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு கட் ஆகும். 22/7 இன்ட்டு 14 இன்ட்டு 25, ரைட்? ஓகே, இப்போ கட் பண்ணலாம். 1 7s are 7, 2 7s are 14. எப்படி எழுதலாம்னா இந்த வேல்யூ இது நம்ம 3 மல்டிப்ளை பண்ணலாம். நம்ம 22 இன்ட்டு 2னா 50, 50 இன்ட்டு 2னா 100, 100 இன்ட்டு 22. இது ஈஸி இல்லையா? இப்போ 22ன்னு எழுதி ஒரு 2 0 ஆட் பண்ணலாம். அப்போ அதோட யூனிட் எழுதணும் ஸ்கொயர் மீட்டர். இப்போ நம்ம கொஸ்டினுக்கு ஆன்சருக்கு வரலாம். அதாவது பெயிண்டிங் 10 மீட்டர் ஸ்கொயர் ரெக்கர்டு ஈக்குவல் டு 1 லிட்டர். அதுவே வந்து பெயிண்டிங் ஃபார் எவ்வளோ லிட்ரு, எவ்வளோ இது ஏரியாஸு 2200 2200 மீட்டர் ஸ்கொயர் ரெக்யர்டு ஈஸி தான், ஈக்குவல் டு 2200 டிவைடட் பை 10. இதுவும் கட் ஆகும். நமக்கு என்ன கிடச்சிருக்கு? ஈக்குவல் டு 220 லிட்டர். இதான் நமக்கு தேவையான ஆன்சர் கூட எழுதலாம். பெயிண்ட் required to cover internal and external surface area of the cylinder. எவ்வளவு நமக்கு 220 லிட்டர். இதுதான் அந்த ப்ராப்ளத்துக்கு தேவையான ஆன்சர்.